ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியுமா நான் சொல்லணும் இருந்தேன். நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஐயர் வீட்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக தான், ஐயர்னாலே கொஞ்சம் ரிச்சாக தானே இருப்பாங்க, அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தவங்க ஹெட்டுன்னு எப்போவுமே ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் அந்த மாதிரி ஒருத்தங்க அந்த மாதிரி இருந்தாங்க. நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கீர்த்தியும் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். போயிருந்த வாசி இந்த வெளியெலாம் நரிக்குறவர்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பலூன் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க, வந்து எதுவுமே கேட்கல, ஐஸ்கிரீம் வேணும் தான் சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க, எனக்கு செம்ம கோவம் வந்துச்சுங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீமு, அந்த ஐஸ்கிரீமுக்கு அவங்க எப்படி திரும்ப பண்ணாங்க, ஏய் வெளிப்போ என்னங்க இது ஒரு ஹேபிட்டு. என்ன தான் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஒரு மரியாதைன்றது கொடுக்கணும் கண்டிப்பாக. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே பாக்ஸ் கொடுப்போம், அந்த பாக்ஸில் ஸ்வீட்டு எல்லாமே வச்சு கொடுப்போம். ஸோ எல்லாமே வச்சு கொடுக்குற எல்லாருக்குமே கொடுக்குறீங்க, அது என்ன 2 பாக்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது என்ன அப்படி குறைஞ்சி போயிட போகிறாங்கன்றதே எனக்கு தெரில. எனக்கு கேட்கணுன்ற அவ்வளோ கோவம் இருந்துச்சு. மூஞ்சி ஃபுல்லாக கோவம் தான். அவ்வளோ கோவத்தை அவ்வளோ கடுப்பாக வச்சுருந்து சரி இதுக்கு மேலே இது முடியாதுடா அப்படின்ற கட்டத்தில் எனக்கு செம கோவம். கீர்த்திக்கிட்ட வேற நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பாருடி இப்படிலாம் பண்ணுறாங்க. அவளுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. என்னடா இந்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்காங்களா, இந்த காலத்தில் இந்த டைமில் எவன் எப்படி சொல்கிறது, யார் இறந்து போவா, யார் நிலையாக இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஜஸ்ட்டு இந்த செகண்டில் கூட நம்ம போகணும்னு நினச்சா கூட போயிடுவோம் சரிங்களா. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். சீரியஸாக இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா பார்க்குறீங்கன்னா அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது கொடுங்க. அவங்களும் அவங்க இல்லைன்றதுக்காக அவங்கள அந்த இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி சராசரி மனுஷங்க தான், அதை மாதிரி நினச்சி புரிஞ்சு நடந்துங்க. இப்போ இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட எல்லாமே தெரியுது போல், பெரியவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறதுலாம் வந்து கேஸ்டே ஒரு இது கிடையாது சரி, அது கூட பரவாயில்லன்னு விடுங்களேன். அவங்கள வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு நீ இந்த இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு துளி கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை சீரியஸாகவே. அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி நிற்க விடக்கூடாது, வேண்டாம். அது நீங்களும் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி